ஆனால் பொதுவாகவே என்னுடைய மனநிலை எப்படின்னா, புலிக்கு வாழா இருக்கலாம், புலிக்கு வாழா இருக்கலாம். புலின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் எலிக்கு தலையா இருக்கக்கூடாது, எலிக்கு தலையா இருக்கக்கூடாது. எலின்னு யார் சொல்றேன்னு தெரிஞ்சுங்க, எந்தெந்த கட்சிகள்னு இல்லையா? அது நீங்களே உங்க யூகத்துக்கு விட்டுறேன். அதில் எலிக்கு தலையா இருக்கக்கூடாது, புலிக்கு வாழா இருக்கலாம். அதனால புலிக்கு வாழா இருப்பது தான் வாழ்நாளில் நான் பெருமையாக கருதுறேன். எலிக்கு தலையா இருந்து பிரயோஜனம் கிடையாது. அதனால அது நடக்காத விஷயம். அதனால இதுதான் எங்களுடைய நிலை. அதனால யூடியூபர் பொறுத்தவரை எது வந்தாலும் உடனே திமுக போறாரு, தாவே கேட்க போறாருன்னு நடக்காதுக்குன்னா நடக்காது. நீ எழுதிட்டே இருக்க வேண்டியதுதான். அவன் கை வலிக்கு எழுது. நீ யூடியூப்ல போனா பேசுனா பேசுங்க, ட்விட்டர்ல போடுங்க. ஐ டோன்ட் கேர், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அதான் சொல்றேனே, வாழ்நாள் முழுவதும் நேற்றும் சரி இன்னும் நாளைக்கு சரி ஒரே இயக்கம், புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்டெடுத்து உருவாக்கிய இந்த மாபெரும் இயக்கத்தில் இருப்பதை தான் நான் வாழ்நாளில் பெருமை. எவ்வளோ பெரிய பெருமை நமக்கு கட்சி கொடுத்துருக்கு. யாருக்காவது கிடைச்சிருக்குமா அந்த பெருமை சொல்லுங்க? ஸ்பீக்கர் அரியாசனம், அதுக்கப்புறம் நிதி அமைச்சர், அப்புறம் லா, ஐடி, இபி, ஃபாரஸ்ட், அனிமல் ஹஸ்பண்டரி, ஃபிஷரிஸ், டெய்ரி டெவலப்மெண்ட், பேக்வர்ட் கிளாஸ், மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர், எக்ஸர்விஸ்மென் வெல்ஃபேர், இப்படி 15க்கு மேற்பட்ட துறைகள். கட்சியில் பார்த்தீங்கன்னா தலைமை செயலாளர், 3 தடவை மாவட்ட செயலாளர், அது பிறகு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர், மாணவரணி செயலாளர், மீனவ பிரிவு செயலாளர், இப்படி கட்சி போஸ்டிங்கே பார்த்தா அதான். இந்த பெருமை எவ்வளோ பெரிய பெருமைகள் இதெல்லாம். இந்த பெருமைகளோட நான் வாழ்நாள் முழுவதும் புரட்சி தலைவருடைய புகழ் பாடுற ஒரு வானம்படியாக தானே இருப்ப ஒழிய யார் வீட்டு கதவையும் தட்டுற ஆள் இந்த ஜெயக்குமார் மட்டும் கிடையாது. அது மட்டும் எல்லாருக்கும் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஓகே.